வாங்க வெட்டிங் எப்படி நடக்குன்னு காட்டுறேன். ஓகே, தமிழர்களோட பாரம்பரியத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் எது சரி எது பிழை என்று தெரியாமலே எங்களுடைய இப்போதைய ஜெனரேஷன் வந்து இயங்கி கொண்டிருக்காங்க. இதுதான் அப்பா, இது சின்ன மகள், இது பெரிய மகள். இப்போ டெசர்ட் சாப்பிட்றோம். எல்லா டெசர்ட்டையும் கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஐஸ்கிரீம் தொடக்கம் எல்லா டெசர்ட்டும். ஹாய் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் பண்டாரவல்லில் இருக்கிறேன். எங்களோட வேலை செய்கிற ஆர்ஜே கிருஷாந்துக்கு வெட்டிங். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே அங்கே வந்திருக்கிறோம். ஸோ என்னென்ன நடக்க போது எல்லாத்தையும் பார்ப்போம் வாங்க. சஞ்சய் ஃபுல் ரெடியாக இருக்கிறாரு. கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டோம், கல்யாணத்துக்கு போகிறதுக்கு. அப்படியே வாங்க, இங்கே பாருங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. குரு குரு திரும்புங்க. ஹாய், எங்களுப்பா ரிஜீவனை பாருங்க. ரிஜீவன் கண்ணாடி எல்லாம் போட்டு கலர்ல இருக்காரு. மிஸ்டர் ராஜா, நீங்க எப்படி இருக்கீங்க? அழகு, இங்க வாங்கல. ராஜா நவி கூட்டு போறது. இங்க பாருங்க, அழகிட்டீங்களா? ஃபுல் கலக்கண்டி இப்போ மாத்தி யோசி. ஆக மொத்தத்தில் இப்படி இருக்கிறோம். இப்போ எங்களோட வீடியோ பிடிச்சி கொண்டு இருக்கிறது கலிஸ்டஸ். அவர் வந்துட்டு ஒன்லி வீடியோ மட்டும்தான், முகத்தை காட்ட மாட்டாரு. வாங்க வெட்டிங் எப்படி நடக்குன்னு காட்டுறேன். ஓகே, ஸோ வெட்டிங்க்கு போய் கொண்டிருக்கோம். பாருங்கள், 3 பேர். அங்கே ஒரு குரூப் போய் கொண்டிருக்கு. பண்டாரவிளை கொஞ்சம் வெயில், ஆனால் வெயிலோட ஒரு குளிரும் வருது. ஸோ அங்கே பாருங்க, கண்ணாடி போட்டுது தலைவர் வர்றாரு. பின்னாடி முன்னாடி மக்கள் போகிறாங்க. பார்க்க போகிறீங்களா? பாருங்க. ஹலோ வெட்டிங் பாய்ஸ். வெட்டிங் பாய்ஸ் எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்களே. வெட்டிங் வீட்டுக்கு வந்தாச்சு. வெட்டிங்கில் ஹாக் எல்லாருமே நிற்கிறாங்க. நாங்களே எல்லோரையுமே வரவேற்றோம். வரவேற்கிறதுக்கு அங்கே ஆட்கள் இருந்தாங்க. ஆனாலும் வீடியோக்காக இப்படி வரவேற்ற ரொம்ப நல்லா இருக்குன்னு தானே, அதனால் கும்பிட்டு எல்லோரையும் வெட்டிங் வீட்டுக்குள்ளே திருமண வீடு நடக்குது. அந்த நிகழ்வுக்கு எல்லோருமே வந்தாங்க. மத சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படியே இப்போ வெட்டிங் வீட்டுக்குள்ளே போனோம். சரி, அங்கே போய் எல்லாருமே உட்காந்து அந்த திருமண வீட்டில் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவங்க என்னத்தை பார்க்குறாங்கன்னு தெரியாது. அந்த உள்ளே இருந்து திரும்ப வெளியில் வந்துட்டோம். நாங்கள் எல்லோருமே வேட்டி கட்டுறோம். வேட்டி கட்டுற நேரம் சில பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்கும். எப்படி வேட்டி கட்டுறது, இதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கும். அந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு தான் எங்களுடைய தரணி அண்ணா இப்போ எல்லாம் சந்தேகத்தை தீர்க்க போகிறாரு. பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்ல போகிறது அஜித்தினுடைய விஸ்வாசம் திரைப்படம் சம்பந்தமாக. இந்த விஸ்வாசம் திரைப்படம் இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்துக்கு பிறகு அந்த திரைப்படத்தை நீங்கள் உற்று பாருங்கள். அந்த திரைப்படத்தில் வர்ற அத்தனை காட்சிகளையும் பாருங்கள். அஜித்குமார் எப்படி வேட்டி கட்டியிருக்காரு என்று சொல்லியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு உண்மை புல நாட்டும். தமிழர்களை பொறுத்தவரையில் தமிழர்களுடைய பாரம்பரியத்திலே மங்களம், அமங்கலம் என்று சொல்லி 2 வார்த்தைகள் இருக்கின்றன. மங்களம் என்று சொன்னால் திருமணம், வீடு குடி போதல், சாமர்த்திய சடங்கு, இப்படியான பல விஷயங்களை அந்த மங்களத்துக்குள்ளே நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். அமங்கலம் என்று சொல்கின்ற போது அது ஒரு மரணச் சடங்கு அல்லது ஒரு விரும்பத்தகாத ஒரு விஷயத்தை நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். திருமணத்தின் போது கூட திருமணத்தினுடைய மாப்பிள்ளை கூட வேட்டியை எப்படி கட்டி இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தால் அது ஒருவர் எங்களுக்கு வேட்டியை கட்டி விடுகின்ற போது அவருக்கு எந்த பக்கம் கை
வளமாக இருக்கிறதோ அந்த வளத்துக்கு அவர் வேட்டியை கட்டி விடுவார். இப்போது நான் கட்டி இருக்கிற இந்த வேட்டியினுடைய முறையை பாருங்கள். இது வலக்கை பக்கம். இந்த வலக்கை பக்கத்துக்கு இந்த கரை வர வேண்டும். வேட்டியினுடைய இந்த கரை வலக்கை பக்கத்திலே வர வேண்டும். வலக்கை பக்கத்திலே வருகின்ற போது இந்த மாதிரியாக வேட்டி உடுப்பது தான் மங்களமான சில விஷயங்களுக்கு சார்ந்ததாக இருக்கும். எனக்கு பக்கத்திலே இருந்து ஒருவர் சிரித்து கொண்டிருக்கிறார். அவருடைய பேர் குரு. குரு கட்டியிருக்கின்ற முறை அது கொஞ்சம் நேர்மாறான ஒரு விஷயமாக இருக்கிறது. நாங்கள் குருவுக்கு சொல்லியிருக்கோம், குரு அதை திருத்த போகிறார். அதே நேரத்தில் எதிர் பக்கம் இந்த சால்வை இது வலக்கை பக்கம், இந்த கரை இந்த பக்கத்துக்கு வரமாக இருந்தால், இந்த குருவை பாருங்கள், குரு கட்டியிருக்கிற பக்கம் வரமாக இருந்தால் அது ஒரு அமங்கலத்துக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கிறோம். சால்வை என்பதும் இப்படி வர வேண்டும். இந்த சால்வையினுடைய கரையும் இந்த பக்கத்துக்கு, அதாவது வலக்கை பக்கமாக அந்த சால்வையினுடைய இது முடிய வேண்டும். அதிகமானவர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த டிராஃபிக் போலீஸ் பெல்ட் அணிவாங்க. டிராஃபிக் போலீஸ் பெல்ட் அணிகின்ற இந்த பக்கத்திலே நாங்கள் சால்வை ஒருபோதும் போடக்கூடாது. சால்வை இந்த பக்கத்திலே வர வேண்டும். உங்களை போன்றவர்கள் ஒரு நிகழ்வுகளுக்கு வேட்டியை உடுப்பதாக இருந்தால் அது வலக்கை பக்கமாக, மங்களமான நிகழ்வுகளுக்கு வலக்கை பக்கமாக வர வேண்டும். 1 மில்லியன் வியூஸ் போகணும். வேட்டி எங்க வேட்டியா? இப்போ மாப்பிள்ளை வந்துட்டாரு. மாப்பிள்ளை திருமண வீட்டுக்கு வர்ற நேரம் வீட்டில் உள்ளவங்க, அந்த திருமண வீட்டில் உள்ளவங்க சம்பிரதாயங்களும் படி மாப்பிள்ளையை வரவேற்கிற நிகழ்வுகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எல்லோருமே மாப்பிள்ளையை முன்னாடி போக விட்டுட்டு எல்லோருமே பின்னாடி போகிறாங்க. நாங்களும் என்ன செய்தோம் என்று சொன்னால் பின்னாடியே போகிற நேரம் மாப்பிள்ளை உள்ளே போயிட்டார். மாப்பிள்ளை முன்னாடி போகும்போது பொண்ணு பின்னாடி வந்திருக்காங்க. இப்போ பொண்ணை வரவேற்கிற நிகழ்வு தான் நடக்குது. அழகாக அலங்கரித்து பொண்ணை இப்போ கூட்டிகிட்டு வர்றாங்க மணமேடைக்கு. அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த திருமண நிகழ்வு எங்களுடன் வேலை செய்கிற அறிவிப்பாளர் கிருஷாந்தியுடைய திருமண நிகழ்வு தான். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கிருஷாந்தியை. அந்த நிகழ்வுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இப்போ தாலி கட்டுற நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கு. எல்லோருமே வாழ்த்து செய்தி சொல்லி வாழ்த்தி அந்த தாலி கட்டுற நிகழ்வும் நடைபெற்று கொண்டிருக்கு. இப்போ உங்களுக்கு தெரிந்தானே வெடிங்கன்னு சொன்னால் ஃபோட்டோ ஷூட். அந்த ஃபோட்டோ ஷூட் தான் நடக்க போகுது. இங்கே பாருங்கள் எவ்வளோ எங்கடா அழகான ஆக்களை பாருங்க. ஏய் ஸ்டைல் ஒன்று காட்டுங்களேன். வேற லெவல். இங்கே ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்காங்க ஒரு குரூப். என்னன்னா இது வந்து இப்போ வந்து சின்ன குழந்தைங்க விளையாடுறது. நான் கம்ப்ளைண்டா சொல்றேன், இந்த மாதிரி குழந்தை வந்து விளையாடலாம். கால் வருதா? இந்த மாதிரி குழந்தை காட்டுங்க. நான் மனசளவுல குழந்தை இல்ல, சின்ன குழந்தை விளையாடுறது இந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். பெரியவங்க நீங்க யாரா பார்த்தா இந்த மாதிரி குழந்தைங்க கொஞ்சம் இந்த குழந்தை இப்போ ஆடும். அப்படி இல்லை, இப்போ மனசளவில் நான் குழந்தை. சரி வாங்க இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே பாருங்க. இதுதான் எங்க வீட்டு 5 வயது. அவங்களோட மகள் 2 பேர் வர சொல்லுவோம். அதைத்தான் நான் செஞ்சேன். மகள் 2 பேர். லட்சுமி மகள் வாங்கல இங்க 5 வயது குழந்தை. மகள் கீர்த்தி மகள் இங்க வாங்க. அவங்களோட ஃபேமிலி போட்டோ சொல்லுங்க. இதுதான் அப்பா, இது சின்ன மகள், இது பெரிய மகள், மூத்த மகன் பின்னாடி. இப்போ மாப்பிள்ளையும் பொண்ணும் எங்களோட வந்து பேசி கொண்டிருக்காங்க. திருமணம் முடிஞ்சிருச்சு, ரொம்ப சந்தோஷமாக பேசி கொண்டிருக்காங்க. நாங்களும் பேசி கொண்டிருக்கோம். அந்த காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஒரே சந்தோஷமாக குதூகலமாக இருக்கிறாங்க. அதில் வேறு தெரியாதா, குதூகலம் சந்தோஷம் எல்லாம் சேர்ந்து அப்படியே பயணப்பட்டு கொண்டிருக்க நேரம் ஒரு பக்கம் டான்ஸும் நடந்து கொண்டிருக்கு.
இல்லையா இப்போ நாங்கள் வந்துட்டு கல்யாண வீட்டில் சாப்பிட்றதுக்காக க்யூவில் நிற்கிறோம். இங்கே பாருங்கள் சாப்பாடு காலையும் சாப்பிடாம காலையில் இருந்து சாப்பிட இல்லை, கல்யாண வீட்டில் சாப்பிட்றதுக்காக க்யூவில் நிற்கிறோம். ஸோ ஃபுல் க்ரௌடு. இப்போ பாருங்கள் அந்த பக்கம் நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த இங்கே பாருங்கள் உங்களே தான் இங்கே பாருங்கள் எல்லோரும் க்யூவில் பசி இல்லை. அதுதான் நாங்கள் அங்கே போயிட்டு சாப்பாடு எடுக்கிற நேரம் உங்களுக்கு காட்டுறேன். கேமரா சாப்பாடு முக்கியம். விதவிதமாக சாப்பாடு இருக்கு, எல்லாம் சாப்பிட்றாங்க. ஸோ நானும் சாப்பிட போகிறேன். சாப்பாடு எடுத்துகிட்டு என்னென்ன சாப்பாடுன்னு காட்டுறேன். அப்புறமையாக சாப்பிட்றாங்க திருமண சாப்பாடு. சரியான ஆரம்பிக்கட்டா? இப்போ டெசர்ட் சாப்பிட்றோம். எல்லா டெசர்ட்டையும் கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஐஸ்கிரீம் தொடக்கம் எல்லா டெசர்ட்டும். பெஸ்ட்டா வாட்டர்மெலன் ஸ்டார், பப்பாளி இது பப்பாளி. இதுக்கு பேர் ஜெல்லி. என்ன சாப்பிடலாம்? பண்டார வேலைக்கு வாங்க, ஜெல்லி சாப்பிடலாம். சாப்பிட்டு முடித்தது பிறகு எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வேறு லெவலில் வைப் பண்ணி கொண்டிருக்காங்க. டிஜேயை பாருங்கள், செம்மையாக டிஜே பண்ணி கொண்டிருக்காங்க. டிஜே பாட்டெல்லாம் தர முடியாது, ரைட்ஸ் வந்துடும். அதனால் ஆடுற மியூசிக் இல்லாமல் நான் வேறு மியூசிக் உங்களுக்கு போட்டு தந்திருக்கேன். சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், அங்கே இருக்கிற பெரியவங்களாக இருக்கலாம், குடும்பத்தாராக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், எல்லாருமே செம்மையாக வைப் பண்ணாங்க. கொஞ்சம் நேரம் போக போக க்ரௌட் கூடிக்கொண்டே இருக்குது. மாப்பிள்ளை வீட்டாராக இருக்கலாம், பொண்ணு வீட்டாராக இருக்கலாம், எல்லோருமே வந்துட்டாங்க. ஆரம்பத்தில் ஃப்ரெண்ட்ஸ் தான் இறங்கி குத்துன்னு டான்ஸ் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு எல்லோருமே செம்மையாக வேறு லெவலில் சூப்பராக வைப் பண்ணி கொண்டிருக்க நேரம் திடீர்னு அந்த இடத்துக்கு யார் வந்தாங்க என்று சொன்னால் பழமையாக வருவாங்க தானே, மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்திருந்தாங்க. அவங்க போட்ட குத்தாட்டம் வேறு லெவலில் இருந்தது. ஒரு பக்கம் டிஜே மாறி செம்மையான பாட்டுகள்லாம் எங்களுக்கு தந்து கொண்டிருந்தார். அந்த பாட்டை கேட்டு வைபாகி நாங்கள் டான்ஸ் பண்ணி கொண்டே இருந்தோம். பொண்ணு மாப்பிள்ளை டான்ஸ் பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்கா. அப்போ குதூகலம், கொண்டாட்டம், ஆட்டம் பாட்டம் தான். அப்படியே செம்மையான பாட்டு, செம்மையான வைப் எல்லாம் சேர்ந்து அந்த திருமண வீடே களை கட்டியது அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கின்றது. திரும்ப எல்லாரும் செம்மையாக டான்ஸ் பண்ணி கொண்டிருக்கிற நேரம் அப்படியே இத்துடன் இந்த வீடியோ முடிச்சு கொள்கிற நேரம் வந்தாச்சு. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.